அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. குரு 9இல் இருந்தாலே உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஜென்மராசியின் மீது அதீதமாக செலுத்துகிறாருங்க. தைரியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் வலுப்பெறுகிறது. எனவே இந்த தருணத்துல ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனியும் ரூணுரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குருவும் 9ற்கு மாறியிருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. கேதுவின் பிடியால் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனை மாற்றமும் மிக சிறந்த முன்னேற்றமாக அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறி இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று எந்த விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே
கோழியை பார்த்திருக்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. பட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பொரித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதேபோன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருள்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் மிகவும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியானது நிறைந்து கிடைக்கும், மகிழ்ச்சியானது வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குரு 9இல் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. குடும்ப வருமானம் உயருங்க. புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, தங்க முதலீடு போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உள்ளதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகுகிறது. அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
அது மட்டுமல்லாது குரு மிக வலுவாக சஞ்சரிப்பதால் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. காதல் திருமணமோ அல்லது திட்டமிட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. பல வருடங்களுக்காக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டுங்க. எதிர்பாராத பண வரவு காரணமாக வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. உத்தியோக ரீதியாக மிகவும் வலுவாக சனி 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் 9இல் குரு இருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளும் சிறப்பாக சஞ்சரிப்பது கோல்சார விதியின் அடிப்படையில் மிக பெரிய அளவில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மேல் அதிகாரிகளாக பதவி உயர்வோ அல்லது புதிய உயர்வோ நிறைந்து பெறுவதற்கான யோகமும் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக உள்ளது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிட்டும். தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் உச்சத்தை தொடுவதற்கான யோகம் உத்தியோக ரீதியான விஷயங்களில் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சனியும் குருவும் அதீத பலத்துடன் கன்னிராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தே லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம். தொழில் அபிவிருத்தியாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக கிடைக்கும். இதை அனுபவபூர்வமாக உங்களால் உணர முடியும். புதிய கடையோ புதிய தொழிற்சாலையோ திறப்பதற்கு மிக சிறந்த அருமையான காலகட்டம் என்று கன்னிராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறைக்கு பிரதான கிரகங்கள் அனைத்தும் ஆதரவாக இருப்பதால் பல்வேறு வகையில சிரமத்தையும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்த கலைத்துறையினருக்கு புத்துயிர் பெறக்கூடிய வகையில் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். சங்கீத வித்வான்கள் மற்றும் சொற்பொழிவாளர்கள், நாட்டிய கலைஞர்கள், நடிகர், நடிகைகள் என அனைவருக்கும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். நாதஸ்வர வித்வான்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானமும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தொண்டர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் என்பது உங்களை புகழின் உச்சத்திற்கே கொண்டு செல்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சோம்பல் நீங்கி கல்வியில் அதீத முன்னேற்றம் காணக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் 9இல் இருப்பதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகம் முதன்மையாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. விவசாயத்துறையிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் அதிர்ஷ்டகரமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அவை திருப்திகரமாகவே அமையும். எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது. திருமணம், புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகள் சொந்த காலில் நிற்பதற்கான யோகமும் சுய தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரையிலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் அப்படியே நடைபெறும். கன்னிராசிக்காரர்களுக்கு